வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து குளோரோசைலினால் ஏ, அதில் என்ன குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH ஆல்கஹால் குரூப் இருக்கும். அப்போ ஃபினாலிக் குரூப் இருக்கக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட். அப்போ ஏக்கு 6, ஏக்கு R அப்படிங்கிறது எதில் வருதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனில் வருது. சரி, இப்போ அடுத்தது செகண்ட் ஒன் நோர்த்தின்ட்ரோன் அப்படிங்கிறது. நோர்த்தின்ட்ரோன் அப்படிங்கிறதுல அல்கைன் குரூப் C∼ அப்படிங்கிறது இருக்கும். அல்கைனுக்கும் அல்கீனுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் டெஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து எஸ்ஸு. அப்போ தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 6, பிக்கு எஸ்ஸு கரெக்டாக இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருது. அடுத்து சல்ஃபாஃபிரிடினில் NH2 குரூப் இருக்குது. NH2 குரூப்புக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பலமின் டெஸ்ட் அது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு வந்து பி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்துட்டுருக்கு. பெனிசிலினில் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் குரூப்ஸ் இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிவ்ஸ் எ பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வித் சோடியம் பைகார்பனேட். அப்போ சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களா? இங்கே சோடியம் ஹைட்ரஜன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட்டு அதுக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெனிசிலினுக்கு Q. அப்போ ஏக்கு 6, பிக்கு எஸ்ஸு, சிக்கு PA, டிக்கு Q அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.